ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் சூரியன் செவ்வாய் சேர்க்கையை பற்றி இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதை ஒரு விதவை ஜாதகம், அதாவது அமங்கலி தோஷம் உள்ள ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. அதாவது இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆண்களுடைய ஜாதகத்துல இந்த சேர்க்கை இருந்தா கூட பெருசா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா பெண்களுடைய ஜாதகத்துல இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்தாவே அவ்வளவுதான், திருமண வாழ்க்கை அந்த பெண்ணுக்கு இல்ல, விதவை ஜாதகம், அதாவது அமங்கலி உள்ள ஜாதக அமைப்பு, அது அந்த பொண்ணுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அது முற்றிலும் தவறான செய்தி. அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை உள்ள ஜாதக அமைப்பை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில நல்ல முறையில இருக்காங்க. கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கக்கூடிய சூழ்நிலை பல நபர்களுக்கு இருக்கு. பொருளாதார வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நல்ல நிலைமையில இருக்காங்க. சொந்த வீடு, வண்டி, வாகனங்கள், தோட்டந்துறவு, அசியா சுத்திகள், யோகம் அப்படிங்கிற மாதிரி யோகா அமைப்புள்ள ஜாதக அமைப்பு நிறைய பேர் இருக்கு. அதாவது இந்த சேர்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த திருமண வாழ்க்கையை மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தும், கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு, பிரிவு நிலை, கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றது முற்றிலும் தவறான செய்தி. இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நற்பலன்களை அதிகமா கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. அதாவது இந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஆணுடைய ஜாதகமா இருந்தாலும் சரி, சூரியன் செவ்வாய் சேர்க்கையில இருந்துச்சுனாவே பாத்தீங்கன்னா அரசு பணியில இருப்பாங்க, அதிகார வர்க்கத்துல இருப்பாங்க பொதுவா. இல்லைன்னா அரசியல்வாதியாகக்கூடிய அமைப்புல கூட அவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் உருவாகும். அதே போன்று மருத்துவ துறையில இருப்பாங்க, காவல்துறை, இல்லைன்னா இராணுவத்துறை, இந்த மாதிரி கடுமையான வேலை பார்க்கக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. ஒரு துணிச்சல் மிக்க பணியில இருக்கக்கூடிய அமைப்பு அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு சொல்றது பொதுவா. அதே போல கனரக வாகனங்களை இயக்குதல் அல்லது உற்பத்தி பண்ணக்கூடிய வேலையில இருப்பாங்க, இல்லைன்னா தொழில் செய்யக்கூடிய அமைப்புலையும் அவங்க இருப்பாங்க. அதாவது சூரியன் செவ்வாய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முன்கோபம், மொட்டுத்தனம், பிடிவாத குணம் அமைப்புள்ள ஜாதகம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அவங்களுக்கு பயம் அறியாத நபர்கள், துணிச்சல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். பொதுவா இந்த ஜாதக அமைப்பை பொறுத்த வரைக்கும் யோக பலன்கள் அதிகமா கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்குமா தவிர கெடு பலன் அப்படிங்கிறது இல்ல. அதாவது இவங்களுக்கு ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்தாவே கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது அங்க இருக்காது. அங்க தாரம் 2 ஆயிடும், தார தோஷத்தை உருவாக்கிடும், கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க, அதாவது கணவர் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. அது முற்றிலும் தவறான செய்தி. அதாவது இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இந்த சேர்க்கை இருக்கக்கூடாது. அதே போன்று 6ஆம் இடத்துலயும் இந்த சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதே போன்று 12ஆம் இடத்துலயும் இந்த சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் மட்டும்தான் அந்த திருமண வாழ்க்கையை பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றது பொதுவா. அந்த 8ஆம் இடத்துல அந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்து அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சூரியனுடைய திசையோ இல்லைன்னா செவ்வாயோடைய திசையோ நடப்புல இருந்தால் மட்டும்தான் அந்த திருமண வாழ்க்கையை பாதிப்பை ஏற்படுத்தும். கணவன் மனைவில சண்டை சச்சரவு, பிரிவு நிலை, கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது போல விஷயத்தை ஏற்படுத்துமே தவிர அந்த சூரிய திசையோ செவ்வாய் திசையோ வராத காலகட்டங்கள் மகிழ்ச்சியாவே இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதாவது ஒரு ஆணுடைய ஜாதகமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஒரு 25 வயதுல இருந்து 60 வயது வரையுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செவ்வாய் திசையோ இல்லைன்னா சூரிய திசையோ வர்றது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது சுத்தமா வேலை செய்யாது, திருமண வாழ்க்கையில எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்களுக்கு அந்த வாலிப வயதுல, திருமண வயதுல இந்த செவ்வாய் திசையோ சூரிய திசையோ வந்தால் மட்டும்தான் அந்த ஒரு சில பிரிவு நிலை ஏற்படுத்தும். சூரியன் செவ்வாய் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் குரு கூட சேர்ந்து இருந்தாலும் சரி, இல்லைன்னா குரு இந்த சூரியன் செவ்வாயை பார்த்தாலும் சரி, அந்த தோஷ அமைப்பு பெருசா கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே போன்று ஒரு லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5ஆம் இடத்துல இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது, இல்ல 9ஆம் இடத்துல இருக்கு, இல்ல 10ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதே போல சுப கிரகத்தோடைய சேர்க்கையா இருக்கட்டும், இல்ல பார்வையா இருக்கட்டும், அதாவது குரு, சுக்கிரன், வளர்ப்பிறை, சந்திரன், இந்த 3 கிரகத்தோடைய சேர்க்கையோ இல்ல பார்வையோ அங்க படும் பொழுது அந்த தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது ஏற்படுது. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பொருளாதார வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு இருக்காங்க. கணவன் மனைவி ஒற்றுமையா வாழக்கூடிய நிலையும் அவங்களுக்கு சிறப்பா ஏற்படும். நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல கணவர்,
அதே போல புத்திர பாக்கியம் சிறப்பா ஏற்படக்கூடிய நிலை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும். அதாவது 100ல 1 ஜாதகம் 2 ஜாதகம் மட்டும்தான் இந்த மாதிரியே கெடுபலன்களை ஏற்படுத்துமே தவிர மீதி உள்ள ஜாதக அமைப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கும். அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமான நிலையில தான் இருக்கும். பல நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கையில இருந்து கணவன் மனைவி ஒற்றுமையா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, நல்ல நிலைமையில இருக்காங்க. பொதுவா அசியா சொத்து யோகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கும். அவங்களுக்கு சொந்தமா வீடு இருக்கும், வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறது இருக்கும், அசியா சொத்து யோகம் அப்படிங்கிறது இருக்கும். காரு பங்களா அப்படிங்கிற மாதிரி 2 சக்கர வாகனமோ இல்ல 4 சக்கர வாகனமோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்கக்கூடிய நிலையில அவங்க இருப்பாங்க. பொதுவா இந்த சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் அதிகார பணியில உள்ள ஜாதக அமைப்பு அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். இது ஆண்களுக்காக இருந்தாலும் சரி இல்ல பெண்கள் ஜாதகத்துல இருந்தாலும் சரி. இது வந்து பாத்தீங்கன்னா பல நபர்களை பொறுத்த வரைக்கும் விதவை தோஷம் அப்படின்னு சொல்றது முற்றிலும் தவறான செய்தி என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.